ஆர்கே வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இதோ காட்டு யானை ஒன்று வீட்டுப் பகுதிக்குள் நுழைந்து வீட்டிற்கு முன்பாக வைத்திருந்த அரிசியை இழுத்து அந்த அரிசியை தின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியைத்தான் நீங்கள் தற்பொழுது பார்க்கின்றீர்கள். கோவை மாநகர பகுதியிலே கோவை மாவட்ட பகுதியிலே தொண்டாமுத்தூர், தாலியூர் மற்றும் ஆனைக்கட்டி பகுதிகள், அதை ஒட்டி இருக்கக்கூடிய பெரிய தடாகம், நஞ்சுண்டாபுரம் போன்ற பகுதிகளிலெல்லாம் கடந்த சில நாட்களாக காட்டு யானைகளினுடைய தொந்தரவு மிக அதிகமாக இருக்கின்றது. சில நாட்களுக்கு முன்பாக ஒரு காட்டு யானை பிடிபட்டதும் உங்களுக்கு நினைவில் இருக்கும். தற்பொழுது இதோ இங்கே இரவு நேரங்களில் காட்டு யானைகள் மிக அதிகமாக வலம் வரக்கூடிய சிசிடிவி காட்சிகள் அதிகமாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இங்கோ இதோ நேரடியாக மொபைல் ஃபோனில் வீடியோ எடுக்க வீட்டிற்கு முன்பாக வந்து வீட்டிலே வைத்திருந்த அரிசியை கீழே இழுத்து அந்த அரிசியை எடுத்து உண்டு செல்லக்கூடிய ஆணையை நாம் தற்போது பார்க்கின்றோம். கோவை பகுதியிலே காட்டு யானைகளினுடைய தொந்தரவு என்பது தற்பொழுது அதிகரித்து வரக்கூடிய நிலையிலே இதோ இது உண்டு விட்டு அங்கே வைத்திருக்கக்கூடிய கல்லிலே தன்னுடைய உடலை அரிப்பு நீங்க உராசி சொரிந்து கொள்ளுவதை பார்க்க முடிகின்றது. அந்த வகையிலே காது பகுதியிலும் இதோ அடுத்தது காலை நமக்கு சொரியக்கூடிய பகுதியும் தன்னுடைய உடல் பகுதியை அவ்வாறாகவே கல்லில் உரசி சொரிகின்றது. அடுத்தது தன்னுடைய பின்பகுதியையும் இவ்வாறாக சொரிவதை காண்கின்றோம். அதாவது இந்த கல் தூண் பலம் இழந்து அதனுடைய உந்துதல் தாங்காமல் கீழே விழுந்திருந்தால் மிகப்பெரிய அசம்பாவிதங்களும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வீட்டுக்கு முன்பாக. அதே நேரத்தில் இந்த யானை இருக்கக்கூடிய நிகழ்வை தெரியாமல் யாராவது முன்பாக வந்தால் அவர்களுக்கும் பெரிய பாதிப்புகள் ஏற்படுவதற்கும் உயிர் இழப்பு ஏற்படுவதற்குமே வாய்ப்புகள் உண்டு. இங்கே இந்த யானையை நேரடியாக மாடியிலே இருந்தபடியாக பார்த்து கொண்டு வீடியோ எடுத்துக்கொண்டும் இருக்கின்றார்கள். ஆனால் அதை விரட்ட முடியவில்லை. காரணம் என்னவென்றால் அது வீட்டுக்குள்ளே வீட்டிலே இருக்கக்கூடிய ஒன்றிருவர் நாம் அதை விரட்டப் போக அதற்கு ஏதாவது கோபம் வந்தால் நிலைமையை நினைத்து பாருங்கள். இவ்வாறாக கோவை பகுதி வாழ் மக்களினுடைய நிலை தற்பொழுது போய்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இதோ இங்கே இந்த காட்டு யானை தன்னுடைய உடலில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அரிப்புகளை சரி செய்து கொள்ளக்கூடிய வகையிலே தொடர்ந்து தன்னுடைய உடல் முழுவதும் இங்கே கல்லில் தேய்த்து தன்னுடைய அரிப்பை நீக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு காட்சியை நாம் காண்கின்றோம். அந்த வகையிலே தன்னுடைய உடலிலே ஏற்பட்டு இருக்கக்கூடிய பூச்சிக்கடியினால் ஏற்படுகின்ற தொல்லைகள் போன்றவற்றை எல்லாம் சரி செய்து கொள்ளக்கூடிய வகையிலே இங்கே இந்த யானை செயல்படுவதை பார்க்க முடிகின்றது. ஏறக்குறைய 5 நிமிடத்திற்கு மேலாக யானை இங்கே இருப்பதையும் அது ஒவ்வொன்றாக தமக்கு வேண்டியவற்றை நிறுத்தி நிதானமாக அரிசியை உண்டுவிட்டு அங்கே கீழே நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு கட்டிலும் இருக்கின்றது. அங்கே மேலே பெட்டும் இருக்கிறது. ஒருவேளை அங்கே இரவிலே அவர் யாராவது படுத்து உறங்கிக் கொண்டு இருந்தால் அவர்களுடைய நிலைமை என்ன ஆகியிருக்கும்? வனவிலங்குகளினுடைய பாதிப்பு என்பது தற்பொழுது இங்கே கோவை பகுதியிலே அதிலும் குறிப்பாக யானையின் மூலமாக ஏற்படுகின்ற பாதிப்புகள் கோவை தடாகம் மற்றும் தொண்டாமுத்தூர் பகுதிகளை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் மிகவும் பாதிப்படையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டு ஏதாவது உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்ற பொழுது இங்கிருக்கக்கூடிய விவசாயிகளும் காக்கப்படுவார்கள். அதோடு மட்டுமல்லாமல் காட்டு விலங்குகளுக்குமான ஒரு நல்ல சூழ்நிலைகளை நாம் ஏற்படுத்தி இயற்கையோடு இணைந்து அவைகளுடைய வாழ்க்கையை பராமரிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். நல்ல முறையிலே நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதாக இப்பகுதியிலே இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் மிகவும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். அரசு இதற்கு உடனடியாக ஏதாவது நிரந்தர தீர்வை ஏற்படுத்த வேண்டும்
என்பதே எம்முடைய ஆவலாகவும் இருக்கிறது. நன்றி.